இரட்சணியமும் வல்லமையும் கனமும் புகழும் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏனென்றால் நீர் ஜீவனுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள தேவன் நீரப்பா. தகப்பனே, நீர் மரித்தீர், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன், தேவனுடைய குமாரன் என்பதை எண்பிப்பதற்கு இதை விட வேற சாட்சி என்ன வேண்டும் சுவாமி? தகப்பனே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக கர்த்தாவே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கின்றோமே. உம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாய், அந்த இரத்தத்தை சிந்தினதன் மூலமாய் எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டதே சுவாமி. உயிர்த்தெழுந்தது மூலமாய் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமே அப்பா. இது எவ்வளவோ பெரிய பாக்கியம் ராஜா, எத்தனை பெரிய பாக்கியம். நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை கர்த்தாவே நீர் உம்மீது ஏற்றுக்கொண்டீரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவர் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை போட்டு தகப்பனே நீர் நேர்த்தியாய் நிறைவேற்றி கொண்டு வந்தீர், வருகிறீர், இனியும் அப்படியே வருவீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வாய்ப்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு எது தெரிய வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையானவற்றை நீர் போதித்து தகப்பனே அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்து கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வாராக. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு இந்த சம்பவம் தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். அந்த 1வது வசனம் சொல்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடியற் காலையில் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் வந்து கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஆனால் அவங்க வந்து பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்போ அவங்க பார்க்குறாங்க, அந்த காவலரெல்லாம் அப்படி திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். ஆனாலும் இந்த ஸ்திரீகள் பார்க்குறாங்க, உள்ள கல்லறை காலியாக இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க மிகவும் பயந்து போனார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது தான் அந்த தூதன் பார்த்து சொல்லுகின்றார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் மரித்தார், அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் இப்போ இங்கே இல்லை. எப்படி தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் முன் அறிவித்தாரோ, எப்படி அது அப்படியே 100க்கு 100 நிறைவேறிற்றோ, அதே போல் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் சொன்னார் அல்லவா? ஆகவே அதே போலவே அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அதே 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறார் மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மரித்தவங்க எப்படிமா உயிரோடு இருக்க முடியும், நம்ம கூட இருக்க முடியும்? சொல்லுவாங்க பெற்றோர்கள், ரொம்ப அருமையானவங்களும் சொல்லுவாங்க, கடைசி வரையிலும் நான் உன்னை காப்பேன். ஆனால் எத்தனை பேர் கடைசி வரையிலும் காப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் வேண்டுமென்றால் அவர்கள் அந்யோன்யமாக இருந்து பல காரியங்களை செய்யலாம். ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் யாரும் அந்த ப்ராமிஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா முதல்ல நம்ம இருக்கிறதே நம்ம கையில் இல்லை. காலையில் இருந்தவர்களை மத்தியானம் காணும்,
பள்ளிக்கு போன பிள்ளை உயிரோடு திரும்பி வர முடியலை, ஆஃபீஸ்க்கு போனவங்க வர முடியவில்லை. இப்பொழுது வயதுக்கோ அல்லது வேறு அந்த உடல் நிலைக்கோ மரணத்துக்கோ சம்பந்தமே கிடையாது. சிறு பிள்ளைகளிலிருந்து, வாலிப பிள்ளைகளிலிருந்து, பெரியவர்களிலிருந்து எல்லோருக்கும் எப்படி மரணம் வரும்? வியாதி வந்தால் தான் மரணம் அல்ல. வியாதி படுக்கையில் மாதக்கணக்காக வருடக்கணக்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நல்ல பலத்தோடு இருக்கின்றவர்கள், படுக்க சென்றவர்கள் காலையில் எழுந்திருக்கவில்லை. இதுதான் உலகம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கின்றார், உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார். ஏன் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கிறிஸ்துவர்களுக்கு மிக மிக முக்கியமானது தெரியுமா? அது அநேக செய்திகளை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. அந்த உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம். நமக்கு நிறைய சொல்லித்தரணும், நம்ம விசுவாசத்தில் பலப்படணும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகங்களில் ஆண்டவரை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து 4 சுவிசேஷகர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் 4 பேரும் இதை உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறதே, நாம் பலப்பட வேண்டிய காரியம் இருக்கின்றதே, நாம் விட்டுவிட வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றதே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டிய காரியங்கள், இதை கற்றுக்கொள்ளும் பொருட்டாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு பல நல்ல காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. அதைத்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, முதலாவதாக அந்த யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தையும் லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தையும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த 2 அதிகாரங்களையும், லூக்கா 24, யோவான் 20, அதில் அவரது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த உயிர்த்தெழுந்த சம்பவம், அதை குறித்த அதுக்கு சம்பந்தமாக வருகின்ற காரியங்கள் எல்லாம் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீங்களும் நானும் அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மற்றவர்களுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அதற்காக தான் திருச்சபையானது சில பண்டிகைகளை நமக்கு கொடுத்து வைத்திருக்கு. கிறிஸ்மஸ் பண்டிகை என்றால் ஏன் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்தார், அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிடணும். உயிர்த்தெழுந்த பண்டிகை அப்போ இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த சமாதானத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, முதலாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்பது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அந்த 13லிருந்து 17 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். வாரத்தில் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோட மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் இயேசுவ சரீரத்திற்கு வாசனை திரவியங்களை பூச வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தா கல்லறை காலியாக இருக்குது. உடனே இவங்க பயந்து போய் என்ன செய்கிறாங்க, ஐயோ காணுமே, இயேசுவுடைய சரீரத்தை அதில் காணோம் என்று சொல்லி யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், எங்களுக்கு தெரியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். பிறகு போய் பேதுரு, யோவான் அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க. அவங்களும் வர்றாங்க. அவர்களும் வந்து பார்க்கிறார்கள், கல்லறை காலியாக இருக்கிறது. உடனே என்ன செஞ்சுறாங்க, காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்க இடத்துக்கு போய் விடுகிறார்கள். அந்த யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். 11 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தா, அப்போ தான் அவன் தூதனை பார்க்கின்றான். அப்போ தான் தூதன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த இயேசு அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டாருன்ற அந்த நியூஸ் அவங்களுக்கு வருது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதில் என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னால், சீடர்கள் கூடவே இருந்தவர்கள், ஆண்டவருடைய போதனையெல்லாம் கேட்டாங்க, செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க, அவர் இப்படியெல்லாம் மரணம் இருக்கும் என்று சொன்னார், அப்படியே மரணம் வந்தது.
அதே போல் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்தையும் சொன்னார். இதெல்லாம் கேட்டும் இவர்கள் உணர்வில்லாதவர்களாய் வந்தாங்க, பார்த்தாங்க, அங்கே காணோம், உடனே ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், அடுத்தாப்பில் தங்களையும் பிடித்து விட்டு ஏதாவது செய்து விடுவார்களோ என்று சொல்லி. ஆனால் இந்த மரியாள் பாருங்கள், இயேசுவினுடைய கல்லறையிலே இருந்து அவள் அழுது கொண்டிருந்தாள். என்ன காணுமே, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். கண்ணீர் சிந்த உள்ளம் உடைக்கப்பட்டவளாக இருந்தாள். அதன் விளைவு என்ன? 15 இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்து உன் கண்ணீரை சிந்துவாய் என்று சொன்னால் அவர் ஒரு நாளும் அதை அசட்டை பண்ண மாட்டார், விலகி போக மாட்டார். மரியாள் இயேசுவை காணவில்லையே என்று அழுகின்றாள், கண்ணீர் வடிக்கின்றாள். அந்த கண்ணீரை பார்த்து இயேசு கேட்கின்றாய், ஏன் அழுகின்றாய்? யாரை தேடுகிறாய்? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்போ நீயும் கூட பல காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கலாம். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம், விசுவாச வார்த்தைகளை கேட்கின்றோம், வேதத்தை படிக்கின்றோம், ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவர் என்று நாம் நம்புகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு இழப்பு வரும் பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம். இது என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி தவித்து போய்விடுகின்றோம். காரணம் என்ன தெரியுமா? இதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இல்லை. எப்படி அந்த சீடர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, அவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இல்லைன்னா உடனே அவங்களுக்கு என்ன தோணி இருக்கணும்? அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஆர்ப்பரித்திருக்க வேண்டும். ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல, பயந்துட்டு திரும்ப ஓடிட்டாங்க. இதே தான் நம்மளும் செய்துட்டு கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த கலக்கம்? ஏன் இந்த தயக்கம்? ஏன் உள்ளம் நொறுங்கி போய் விடுகின்றோம்? அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, நான் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கின்றதே, ஏன் இப்படியாக காரியங்கள் நடக்கின்றது என்று சொல்லி குழம்பி தவித்து தனிமையில் கண்ணீர் வடிப்பவர்கள் அநேகர். வெளியேவும் சொல்ல முடியாது. நாமும் மனதிற்குள்ளே வைத்து கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கின்றோமே. இந்த கண்ணீர் சிந்துகிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கின்றாய், மகளே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் கண்ணீரை துடைப்பதற்கு எந்த மனுஷனை நீ தேடிக்கொண்டிருக்க? உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலே நீ இருந்து கொண்டு அதையே முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கின்றாய். அழுகிறவர்களை, கண்ணீர் சிந்துகிறவர்களை கடந்து போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோமே. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆகாரை குறித்து பார்க்கின்றோமே. அந்த பையனை கூட்டிக்கிட்டு வனாந்தரத்தில் போகும்போது துருத்தியில் இருந்த தண்ணி தீர்ந்து போச்சு. நம்பி இருந்த ஆபிரகாம் கைவிட்டுட்டான். அது அனுப்பும்பொழுது ஒரு துருத்தியில் தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தை மட்டும், அது எவ்வளோ நாளைக்கு காணும்? ஆக பிள்ளை நான் வறண்டு மரித்து போகின்ற நிலைமையில் வந்த பொழுது அவர் சொல்கிறார், பிள்ளை மரிப்பதை என்னால் காண முடியாது என்று சொல்லி அவர் ஓ என்று அழுகின்றார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அங்கே ஒரு புதிய ஊற்றை அவர் திறக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். புதிய ஊற்று திறக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதன் மூலமாய் அவன் உயிர் பிழைத்தான். அது சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம், இவன் மூலமாகவும் ஒரு ஜாதியை எழுப்ப பண்ணுவேன் என்று சொன்னார். இஸ்மவேல் மூலமாகவும் ஒரு பெரிய ஜாதி எழுப்பப்பட்டது. என் தேவன் கண்ணீரை தாண்டி போகிற தேவன் அல்ல. ஆகாரின் கண்ணீரை கண்டார். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளின் கண்ணீரை கண்டார். குழந்தை இல்லைன்னு சொல்லி அவ்வளவு ஏளனமாக அவளுடைய சக்களத்தை பேசி கொண்டிருந்தாள், மனமடிவாக பேசி கொண்டிருந்தாள். அவள் ஒன்றும் செய்யலை, நேராக அவள் ஆலயத்துக்கு போகிறா. அங்கே போய் தன்னுடைய உள்ளத்தெல்லாம் கர்த்தர்த்த ஊற்றா, பெருமூச்சு விடுறா, கண்ணீரை சிந்துறா. அன்னாளின் கண்ணீரை பார்த்து தேவன் அவளை கடாட்சித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆக அந்த உயிருள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்துட்ருக்கா. குடும்பத்தில் பிரச்சனையா? தொழிலில் பிரச்சனையா? அல்லது நீங்கள் ஊழியம் பார்க்கின்ற இடத்தில் பிரச்சனையா? பிள்ளைகள் மூலமாகவா? உற்றார் உறவினர் மூலமாகவா? அல்லது யாரோ ஒரு தெரியாத எங்கிருந்தோ ஒரு பிரச்சனை புதிதாக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள்.
கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்ணீரை தேவனுடைய பாதத்திலே சிந்துங்கள். கர்த்தர் அதை காண்பார். கண்ணீரை காண்கிற தேவன் அவர். இங்கே மற்றவங்களாம் ஓடி போயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. ஆனால் அவள் அங்கே இருந்து கண்ணீர் சிந்தினாள். அந்த கண்ணீரை கடந்து என் தேவனால் போக முடியவில்லை. அவள் பார்த்து கேட்குறா, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஆறுதல் அளிக்கும் தேவன், அரவணைக்கும் தேவன், கண்ணீரை துடைக்கும் தேவன், அதை துடைக்க வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் தான் இருக்கிறார், உங்கள் தொழிலில் தான் இருக்கிறார். நீங்கள் அவரை தேடும் பொழுது, அவருடைய பாதத்திலே கண்ணீர் வடிக்கும் பொழுது, அதற்கு ஏற்ற பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இதை மறந்து விடாதீர்கள். இதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நாட்களாகத்தான் இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அழுகிற ஸ்திரீயினுடைய கண்ணீரை துடைத்தவர் நம்முடைய கண்ணீரையும் துடைப்பார். உங்கள் கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் துடைப்பார். இதுதான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தியாக இருக்கின்றது. அடுத்ததாக அதே யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 to 21 வரையிலும் உள்ள அந்த சம்பவம் எதை குறிக்கிறது? யோவான் 20, 19 to 21. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில், காலையில் தான் போய் பார்க்குறாங்க, எம்டி கல்றே பார்க்குறாங்க. பிறகு ஆண்டவர் வந்து சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த சம்பவத்தை வாசித்தா, அதே சாயந்தரத்தில் திரும்பவும் பயந்துக்கிட்டு உள்ளே போய் பூட்டிக்கிட்டு அவர்கள் இருக்கின்றார்கள். சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவங்க சீஷர்கள் பயந்து போய் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. அவங்க மன உளைச்சலில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க, ஒரு திகிலில் இருக்கிறாங்க. ஐயோ என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறார்கள். இவரை நம்பி இருந்தோம், வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தாரெல்லாம் சரி, இதெல்லாம் அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகிறது? ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், திகில் அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது. நம்மையும் இப்படியாக செய்து விடுவார்களோ என்ற ஒரு கலக்கம். இப்படியாக எல்லாத்தையும் பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பூட்டி இருக்கிறது, ஜன்னல் கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்கிறது. அந்த இடத்துல கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தீங்களா? கண்ணீரை பார்க்கின்ற இடத்தில் விட்டு கடந்து செல்லாமல் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அது மாத்திரமல்ல, எல்லாம் பூட்டி இருக்கையிலும் அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான பூட்டப்பட்ட கதவுகளுக்கு மத்தியிலே நாம் இருக்கின்றோமா? சில சொல்லுவோம், எவ்வளவோ தேவை, பண தேவை, பிள்ளைகளை காலேஜில் சேர்க்க வேண்டிய நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வருமானத்திற்குண்டான வழிதான் என்னவென்று தெரியவில்லை. இதற்கு நாங்கள் எங்கே போவது? தொழிலில் கொஞ்சம் விருத்தி பண்ணலாம், இதை கொஞ்சம் முன்னேற்றலாம் என்று சொன்னால் பணம் தேவைப்படுகின்றது. ஆனால் அன்றாட பிழைப்புக்கு எங்களுக்கு பணம் போதவில்லையே, பிறகு எங்கே தொழிலிலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல காரியங்களை நினைத்து குழம்பி போய் கொண்டிருக்கின்றோம். வீட்டில் இருப்பவர்கள் கூட பிறந்தவர்களே நமக்கு எதிராக வழக்குகளை போட்டு நம்ம தேவையில்லாத செலவுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் நம்மை ஆளாக்குகின்றார்களே. இப்படிப்பட்டதான நிலைமையிலே நாங்கள் எப்படி சமாதானத்துடன் இருப்பது? சமாதானம் என்று போனால் அவர்கள் வருவது கிடையாது. தாவீது சொன்னது போல, சமாதானத்தை விரும்பி போனேன், அவர்களோ என்ன செய்கிறாங்க? நமக்கு எதிராக வருகின்றார்கள், எதிராக வருகின்றார்கள். எனக்கு எதிர்த்து வருபவன் எதிரியாக, சத்துருவாக இருந்தால் பரவாயில்லை, என் கூட அமர்ந்து சாப்பிட்டவனே எனக்கு எதிராக வருகின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எத்தனை பேர் சென்று கொண்டிருக்கின்றோம்? மிக நல்லவன் என்று நம்பி தானே அவர்களை நம்பி ஒரு பிஸ்னஸில் நம்ம பார்ட்னராக சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
ஆனால் அவன் கூடவே இருந்து நமக்கு குழி பறிப்பது நமக்கு தெரியவில்லையே. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு பிறகுத்தானே அதிலிருந்து வெளியே வர முடியவில்லையே. பூட்டப்பட்ட கதவு, யாருடைய உதவியும் இல்லை, யாருடைய ஆலோசனையும் நமக்கு கிடைக்கவில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது. ஒரு வகையான பயம், திகில். பிள்ளை இப்படி இருக்கிறதே, என்ன ஆகுமோ? நல்ல மார்க் வரலைன்னா நல்ல கல்லூரியில் கிடைக்காதே, பிள்ளைக்கு நல்ல கல்லூரியில் வேணும்னா அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டுமே, தொழிலில் முன்னேறணும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டுமே, குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் அது அப்படி செய்ய வேண்டும், இப்படி பல காரியங்கள் நமக்கு விரோதமாக காரணமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் எழும்பி நிற்கும் பொழுது நான் எப்படி சமாதானத்துடன் இருக்க முடியும்? இப்படியாக கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த சீடர்கள் பயந்து நடுங்கி உட்கார்ந்திருந்தார்களே, கதவெல்லாம் பூட்டி இருக்க. அதற்கு நடுவில் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். என் தேவனுடைய சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? யோவான் 14:27 சொல்வது போல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், பணம் இருந்தால் சமாதானம், படிப்பு இருந்தால் சமாதானம், நல்ல கல்லூரியில் இடம் கிடைச்சா சமாதானம், நல்ல வேலை கிடைச்சா சமாதானம். நல்ல பிரியமானவர்கள், இவைகள் எல்லாம் அந்தந்த மோமெண்டரி என்று சொல்கிறார்கள். அந்த சமயத்துக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர, பிறகு அது மூலமாக நிறைய பிரச்சனைகளும் வரும். படிக்க போகிற இடத்துல மூலமாக பிரச்சனை, தொழில் மூலமாக பிரச்சனை, பல காரியங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும், ஒரு வழியும் இல்லை என்றாலும், ஒரு புது வழியை திறந்து உன்னுடைய தேவையை சந்திக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். என் சமாதானம் உங்களுக்கு சமாதானம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரி, உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எப்படிப்பட்டதாக இருக்கலாம். சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க. பூட்டிய அறைக்குள் வந்து நுழைந்து சமாதானம் சொல்லக்கூடிய வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் உங்கள் பிரச்சனையை விட ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பெரியது. டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், ஐயோ இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இந்த கேன்சர், இது இவ்வளோ நாள் தான் பிழைப்பாங்க, இனி இதுலேருந்து தப்பி பிழைக்க வழியே இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு கையில் பணம் இல்லை, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, என்னை பராமரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. பூட்டப்பட்ட கதவு. கவலைப்படாதீர்கள், கர்த்தர் இருக்கின்றார். மருத்துவர்கள் தானே சொன்னார்கள், தூதனை அனுப்பி உதவி செய்ய என் தேவனால் கூடும் என்பதை மறந்து போய்விடாதீர்கள், மறந்து போய்விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து உங்களை புதுப்பிக்க அது வல்லமை உடையதாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், இயேசுவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் பாயட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இதை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தாவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள் பாயட்டும் சுவாமி, பாயட்டும். அந்த வல்லமைக்கு முன்பதாக எந்த வியாதியும் நிற்க முடியாது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பாக எந்த சத்ருவும் உங்களை எதிர்த்து வர முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கூட இருந்தவங்க அதைத்தான் நம்ம யோசிக்கணும். கூட இருந்தவங்க, பிரசங்கம் கேட்டவங்க, போதனையை கேட்டவங்க, நடந்ததெல்லாம் பார்த்தவங்க, நடப்பது எல்லாம் அவர் சொன்ன மாதிரியே நடக்குது, இனி என்னெல்லாம் நடக்குன்றதை சொன்னார், அது நடக்குன்ற விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. நாமும் கூட நிறைய பிரசங்கம் கேட்குறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவர் அதை செய்வார், இந்த அற்புதம் செய்வார், எல்லாம் தெரியும். ஆனால் நமக்குன்னு வரும் பொழுது நாம் அந்த நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம், பயப்படுகின்றோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றாரு, உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையும் எந்த நபரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கொடுக்கிற செய்தி. அடுத்ததாக மற்றொரு காரியம், அதே யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 25 29 வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தரிசனமான பொழுது தோமா அங்கே இல்லை. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இயேசுவை நாங்கள் பார்த்தோம், இயேசு வந்தார்னு. அவர் சொல்கிறாரு, நான் அதை நம்ப மாட்டேன். 25வது வசனம், மற்ற சீஷர்கள்
கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அவ்வளோ சொல்கிறாங்க. இவனும் சீடர்களில் ஒருவனாக இயேசுவோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்டு அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து எல்லாம் வந்தான். இப்போ அவங்க சொல்கிறப்பயாவது இவன் நம்பி இருக்கணும். ஆமாம், சொன்னதெல்லாம் நடந்தது போல் இதுவும் இருக்கணும். ஆனால் அப்பவும் அவனுக்கு அந்த நம்பிக்கை வரலை. நான் பார்க்கணும், விழாவில் என் விரலை போடணும், அதில் என் கையை போடணும், அப்படின்னா தான் நம்புவேன் என்று சொல்லி, அப்பொழுது இயேசு 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். பாருங்கள், அந்த 19வது வசனத்துலேயும் அதான் பார்க்கின்றோம், 20வது வசனத்தையும் தான் பார்க்குறோம். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து, பாருங்கள், அவரை அடைக்க யாராலும் முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் எதுவாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. யோபு 42:2 அதை தானே சொல்லுது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அவன் அவிசுவாசத்தோடு இருக்கின்றான். இப்போ ஆண்டவர் அதே பூட்டப்பட்ட அதே அறைக்குள்ளார அங்கே தோமாவும் இருக்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் அங்கே வந்து, உங்களுக்கு சமாதானம். பிறகு தோமாவை பார்த்து சொல்கிறாரு, நீ தானே கேட்ட, இந்தா என் கையில் உன் விரலை போடு, என் விழாவில் உன் கையை போடு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்றார். 28 தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்த்ததுனால விசுவாசித்த, என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார்? நீங்கள் நானும். எப்படி? அவன் என்ன சொன்னான்? நான் பார்த்தாதான், அப்போ தான் நான் ஏற்றுக்கொள்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவிசுவாசத்தை நீக்கும் பொருட்டாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே தோமாவுக்கு தரிசனமானார். அவனை பார்த்து சொல்கிறார், பார், எல்லாத்தையும் பார்த்து இருந்தும் நீ வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை, உன்னை விட பார்க்காமே இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தோமாவினுடைய அவிசுவாசத்தை எப்படி அவர் நீக்கினாரோ அதே போல் இன்றைக்கும் நம்முடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாய் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு மத்தியில் வந்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவன் வந்து சொன்னான் இல்லையா, என் பையன் ரொம்ப சோமில்லாமல் இருக்கான், உமக்கு சித்தமானால் நீர் வந்து அந்த பையனை குணமாக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் இருந்தால் அது நடக்கும். அப்போ அந்த ஆள் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என் அவிசுவாசம் நீங்கும்படி அதை செய்யும் என்கின்றார். இந்த மனநிலை உங்களுக்கும் எனக்கும் வரணும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், எனக்கு விசுவாசம் இல்லைன்னா கேட்குற ஆண்டவரை, நீங்கள் செய்வீங்க நம்பி கேட்குற ஆண்டவரை, உங்களால் முடியும் ஆண்டவரை, எல்லாம் இந்த தொண்டைக்கும் வாய்க்கும் அந்த சத்தம்தான். ஆனால் இருதயத்தில் அது இல்லை. என்னென்னா, அது நடக்கிறதுக்கு காலதாமதம் ஆச்சுன்னா உடனே இந்த தோமாவை போல் நாங்கள் சந்தேகப்பட்டுடுறோம், ஜெபிக்கிற நேரத்தை குறைச்சிடுறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் அநேக காரியங்களில் நம்ம வழுவி போய் விடுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு இது நடந்தாதான் நம்புவேன். அப்படி உனக்கு நடந்து நான் தான் தேவன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமென்றால், நாம் தான் அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்குள்ளாக வர வேண்டுமே தவிர, அவர் எனக்கு இதை செய்யட்டும் நான் நம்புகிறேன் என்று சொன்னோம்னா நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்கின்றோம், ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றோம். அவர் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, யோபு சொல்கிறார் அல்லவா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அதைத்தான் ஆண்டவர் அந்த காலத்தில் யோபு சொல்கிறாரே. இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக நம்மோடு கூடத்தான் இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மோடு கிரியைகளை நடப்பித்து கொண்டு இருக்கிறார் என்பதை தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் அவர் மேல் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உங்களிடத்திலும் என்னிடத்தில் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள்.
பிரச்சனையை தானே பார்க்குறோம், மனுஷங்களை தானே பார்க்குறோம், சூழ்நிலையை தானே பார்க்குறோம். அவரை பார்க்குறோமா? உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கின்றது, அது எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி போட்டுவிடும் என்று சொல்லி அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவை தேடி வந்தது போல உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கின்றார். அவர் சொல்கிறார், என் மீது விசுவாசமாயிரு. கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவனே பேறு பெற்றவன் என்று சொல்லி பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றாரே, அந்த பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்மை மாற்றும்படியாய் இயேசு வந்திருக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த 3 சம்பவங்கள் மூலமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னென்ன செய்தார் என்ற இந்த 3 சம்பவங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் பக்கமாக இன்னும் நாம் நெருங்கி சேருவதற்கு கிருபை செய்கின்றார். கண்ணீரை கண்டு கடந்து போகிறவர் அல்ல நம்முடைய தேவன். பூட்டி இருக்கின்ற அறைக்குள்ளும் வந்து எல்லாம் முடிந்தது என்ற நிலைமையில் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடியவர் அவர். நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் அவரே வந்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று சொல்லி அதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதுவுமே வீணாக அல்லது இது ஆக்சிடென்டல் என்று சொல்வார்களே, அப்படியாக வந்தது அல்ல. எதிர்பாராத விதமாக வருகின்ற காலம் அல்ல. இது திருச்சபை முன்கூட்டி தேவனுடைய சித்தத்தின்படி சில காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த காலத்திற்கு ஏற்றவாறு நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்டதான காலங்கள். இது உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நாட்களின் காலத்திற்கு இருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கின்றார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படிப்பட்டது? கண்ணீரை துடைக்க வல்லது. பூட்டப்பட்ட அறைக்குள்ளும் உள்ளே வைந்து சமாதானத்தை கொடுக்க வல்லது. நம்முடைய அவிசுவாசத்தை நீக்க வல்லது. நம்முடையது மட்டுமல்ல, யாரெல்லாம் அவிசுவாசிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அவிசுவாசமும் நீங்கும்படியாக கர்த்தாவே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களையும் சந்திக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த வல்லமை உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்றது. இதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய அனுபவமாக்கி கொண்டு ஆசீர்வாதங்களை நாம் மட்டும் பெற்றுக்கொள்ளாமல் நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம்தான் இது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் பாயட்டும். முதலாவது அது நமக்குள் பாயட்டும். ஆண்டவரே, எனக்குள் பாய்ந்து அது என்னை முதலாவது ஸ்திரப்படுத்தட்டும், என்னை திடப்படுத்தட்டும். உலக மக்கள் போகிற பிரகாரமாக, அவிசுவாசிகள் போகிற பிரகாரமாக நான் உலகத்தின் பின்னே மாயையின் பின்னே சென்று கொண்டு நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற அந்த சமாதானத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதோ உயிருள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறீர் சுவாமி. தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், அப்பா, எங்களை விட்டு விலகாதவராய், எங்களை கைவிடாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறீர். உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, உயிர் தெழுந்த உம்முடைய வல்லமை அப்பா இன்றைக்கும் உம்மோடு கூட இருக்கிறது. அது எங்களுக்கு சுவாமி எங்களை பலப்படுத்துவதாக இருக்கிறது, எங்கள் கண்ணீரை துடைப்பதாக இருக்கிறது, எங்கள் பிரச்சனையை மாற்றுவதாக இருக்கிறது சுவாமி. தகப்பனே, மறுபடியுமாக நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் கர்த்தாவே, தகப்பனே, நாங்கள் விசுவாசத்திலே பலப்படும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும், நீர் ஆசீர்வதியும், நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். God bless you.